ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் 1000 பொற்காசுகள். KR என்டர்டெயின்மெண்ட் மற்றும் GRM ஸ்டுடியோ சார்பா ஜி ராமலிங்கம், GR வெங்கடேஷ், GR ரமேஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் விதாத், அருந்ததி நாயர், சரவணன், ஹலோ கந்தசாமி, ஜார்ஜ் மரியான், பாரதி கண்ணன், வெற்றிவேல் ராஜா, பவன்ராஜ், சிந்தா, கர்ணாராஜா, சிந்தா கோபி, செம்மலரண்ணம், ரிந்து ரவி, தமிழ் செல்வி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜோஹன் சிவனேஷ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு பானு முருகன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரவி முருகையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தன்னுடைய தாய் மாமன் சரவணன் வீட்டுக்கு வராரு விதாத். ஒன்றிய அரசின் தூய்மை பாரத் இயக்கத்தின் மூலமா கிராமங்கள்ல ஒவ்வொருத்தர் வீட்டிலும் கழிவறை கட்டணும் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்றாரு. ஆனா சரவணனோ கழிவறை கட்டாமலே கட்டினதா சொல்லி பணத்தை வாங்கிடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் சரவணன் கிட்ட கழிவறை கட்டியே ஆகணும்னு கராரா சொல்லிடுறாரு. சரவணன், விதாத் இவங்க 2 பேரும் கழிவறை கட்டுறதுக்கு பள்ளம் தோன்றாங்க. இப்படி தோண்டும் போது சோழர் காலத்து 1000 பொற்காசுகள் புதையலா கிடைக்குது. அந்த புதையலை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லாம சரவணனும் விதாத்தும் மறைச்சு பங்கு போட்டுக்க நினைக்கிறாங்க. இப்படி அவங்க மறைச்சு பங்கு போட்டுக்க நினைக்கிறது அங்க இருக்கிற ஒருத்தர் வழியா அந்த புதையல் பத்தின ரகசியம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுக்கும் பங்கு கேட்டு தொந்தரவு பண்றாங்க. அவங்கள விதாத், சரவணன் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் பொற்காசுகளை சுத்தி நடந்தாலும் அரசு கொடுக்கிற பல்வேறு நலத்திட்ட மானியங்கள் எப்படி தவறான வழியில பயன்படுத்தப்படுது அப்படின்றத காமெடி கலந்து சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ரவி முருகையா. இவர் இயக்குனர் பூபதி பாண்டியனோட சீடர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. விதாத் இவர் தமிழ்நாதன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஹீரோவை விட துணை கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள இந்த கதையை தேர்வு பண்ணி நடிச்சதுக்காக விதாத்தை பாராட்டலாம். கிராமத்து கதைகள் எழுத நினைக்க விரும்பும் பலருக்கும் இனி விதாத் பெயரு முதல்ல வரும். இப்படி இந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லாம சமீப காலமாக இவருடைய நடிப்பு பேசப்பட்டிருக்கு. அருந்ததி நாயர் இவங்க பூங்கோதைன்ற கேரக்டர்ல விதாத்தை பார்த்த உடனே காதலிப்பவராக நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போக நினைச்சு அது முடியாம போய் திரும்பி போவது, நடிப்பு பிளஸ் கலகலப்பு. உடல் மொழியிலும் காமெடியிலும் சுடுகாட்டில் குழி தோண்டுபவராக ஜார்ஜ் மரியான், சித்தப்பு சரவணன், ஹலோ கந்தசாமி மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற பாரதி கண்ணன், வெற்றிவேல் ராஜா, பவன்ராஜ், சிந்தா, கர்ணாராஜா, சிந்தா கோபி, செம்மலரண்ணம், ரிந்து ரவி, தமிழ் செல்வி உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. ஜோஹன் சிவனேஷ் பின்னணி இசை, சாங் கம்போசிங். கபிலன், நந்தலாலா, தனிக்கொடி, முத்துவேல், ரவி முருகையா இவங்களோட லிரிக்ஸ் படத்தின் சிறப்பு. கிராமத்தோட மூளை முடுக்குகளிலெல்லாம் கேரக்டர்களுடனே பயணமாகுது பானு முருகனோட கேமரா. எடிட்டர் ராம் சதீஷ், ஆர்ட் டைரக்டர் சண்முகம், ஸ்டன் டைரக்டர் ஃபயர் கார்த்திக், டான்ஸ் டைரக்டர் அசோக் ராஜா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. இதுவரைக்கும் திரை விமர்சனத்தை பார்த்து நாம இப்போ ஜிகிரி தோஸ்த் படத்தோட தியேட்டர் ரிவ்யூவை பார்க்கலாம். ஜிகிரி தோஸ்த் படம் நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருந்தாங்க. நார்மலாக நம்ம 3 வெட்டியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் முடிச்சுட்டு இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 3 பேர் சேர்ந்தால் என்ன பண்ணுவோமோ அது எல்லாமே ஸ்க்ரீனில் காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் மூவின்னும் போது அதுவும் இந்த 3 பேராக கேங் இது பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி அதிகமாக எடுத்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு கேங்கை வந்து கொஞ்சம் இது பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தர் கொஞ்சம் படிப்பாளி, ஒருத்தர் ஜாலியாக அப்படியே பொண்ணு என்ன அப்படி சுற்றுறாரு, ஒன்று கொஞ்சம் சும்மா வாய் உதார விடுற மாதிரி நல்லா கனெக்ட் ஆகும் ப்ரோ. இந்த 3 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற அந்த கேங் நல்லா கனெக்ட் ஆகிடுது. கிட்னாப்பிங் பொண்ணுங்களை இது பண்ணுறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இது சம்மந்தமான ஒரு விஷயந்தான். அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாமே இது இவங்க எல்லாருமே புதுசாக இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி மூவி பண்ணவங்க அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2 சாங் தான், ஒரு லவ் சாங் ஒன்று, அடியேன்னு ஒரு சாங் ஒன்று, அது நல்லா இருக்குது.
நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.